கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லும் போது, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத எழுதியிருக்கிறார்கள். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உலகத்தை படைத்த தேவன். அவர் பொய்யுரையாத தேவன். அவருடைய வாய்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் முற்றிலுமாய் உண்மையான வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகள், அது நீதி நிறைந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் மற்றவர்களை உருவாக்குகிற வார்த்தைகள், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள். அவர் பேசுவதே மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதையும், மற்றவர்கள் அதை கேட்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதையும் தான் ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மேல இருக்கிற வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது தாவீதுக்கு அநேக உடன்படிக்கைகளை செய்கிறார், வாக்குத்தத்தங்களை செய்கிறார். அதுல இந்த மாத்திர நமக்கு சொன்னது போலவே தாவீதின் கொம்பை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். பாருங்க, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவன். அவருடைய வார்த்தையின் ஒரு எழுத்தின் ஒரு பாகிலும் அது கீழே விழாதாம். அவ்வளவு பரிசுத்தம் நிறைந்த தேவன், அவ்வளவு உண்மை நிறைந்த தேவன், அவ்வளவு நம் மீது அக்கறை கொண்ட தேவன் நமக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தெய்வமாயிருக்கிறார். தாவீதுக்கு சொன்னதை அவர் அப்படியே நிறைவேற்றினார். தாவீதை உயர்த்துவான்னு சொன்னார். ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த தாவீதை, ஆடுகளுக்கு பின்பாக வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, பாருங்க, ஒரு இஸ்ரவேல் தேசத்திற்கே ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். தாவீதினுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, நமக்கும் அதே தான் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் யாரெல்லாம் தேவனாகி கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை 100 மடங்கு அவர்களுக்கு நிறைவேற்றுகிற தெய்வமாயிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கலாம், உங்களை உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கலாம், விடுவிப்பேன்னு சொல்லி இருக்கலாம், சுகம் தருவேன்னு சொல்லி இருக்கலாம், அற்புதம் செய்வேன், அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கலாம். நிச்சயமாக பொய்யுரையாத தேவன் அவர் உங்க வாழ்க்கையில சொன்னதை 100 மடங்கு அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அது ஒருவேளை இன்னைக்கு நிறைவேற்றலாம், இந்த நாட்களில் அவர் நிறைவேற்றலாம், இந்த காலங்களில் அவர் நிறைவேற்றலாம். சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாகவே பொய்யுரையாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு பொய் சொல்லுகிறது இல்லையப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்கள் மேல வைத்த வார்த்தைகளை நீங்க 100 மடங்கு எங்கள் மேல நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரே, அந்த வார்த்தையினுடைய ஒரு எழுத்தின் ஒரு பாகிலும் கீழே விழாதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கிற நல்ல தெய்வம் ஐயா நீங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே எங்க மேல நிறைவேறுவதாக. தாவீதின் கொம்பை உயர்த்தின தேவன் எங்க வாழ்க்கையிலையும் எங்கள் கொம்பை நீர் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒவ்வொருவருடைய கொம்பையும் உயர்த்தி என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் நிச்சயமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன், நீர் பொய்யுரையாத தேவன் என்பதை காண கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே பொய்யுரையாத தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.